உலகத்தில் பல இடங்களில் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அது போர்னால கிடையாது, கோபத்தின் வெளிப்பாட்டில். நேபாளிலேருந்து மொரோக்கோ வரை ஒரு பெரும் புயல் கிளம்பியிருக்கு. தே கால் இட் த ஜென்சி அப்ரைசிங். டிஜிட்டல் ஏரால பிறந்த மில்லியன் கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்கள் தெருவில் இறங்கி கத்தி தான் உயிரை பணைய வச்சு ஏன் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க? நேபாளில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கும், மொரோக்கோவில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கும், இந்தியாவில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கும் என்ன தொடர்பு? நேபாளில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போல் 26 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நேபாள் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசாங்கத்து மேலே ஒரு மிகப்பெரிய கோபம் உண்டாயிருக்கு. இதனால் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டம் அங்கேயே முடிஞ்சு போகலை. சில நாட்களில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நேபாளுடைய தலைநகர் காத்மண்டுவில் ஒன்றா கூடுறாங்க. வெறும் சோஷியல் மீடியா ஃப்ரீடமுக்காக இந்த போராட்டம் நடத்தப்படல. ஊழலுக்கு எதிரான, நெப்போட்டிசம் எதிரான, தோல்வி அடைஞ்ச சிஸ்டத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அது உருமாறுது. இதனோட விளைவு நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர் KP சர்மா ஒலி தன்னோட பதவியை ரிசைன் பண்ணுறாரு. இதே போல் மடகாஸ்கர்லேயும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஜென்சி தொடங்குறாங்க. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, மின்வெட்டு, தண்ணி பற்றாக்குறை போன்ற அடிப்படை பிரச்சனைகளுக்காக ஒரு போராட்டம் தொடங்கப்படுது. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக உருமாறுது. காரணம், அங்கே இருக்க சிட்டியில் மின்வெட்டுன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருமாறுது. பட் அஃபிஷியல்ஸ், அரசாங்க அதிகாரிகள் பார்ட்டி பண்ணி மிக ஜாலியாக இருந்ததோடைய விளைவு மிகப்பெரிய போராட்டம் அங்கே உருவாகுது. இதனால் மடகாஸ்கரோடைய பிரசிடென்ட் ஆண்ட்ரோ ராஜிலோனி நாட்டை விட்டு ஓடி போகிறாரு. அதே போல் மொரோக்கோலையும் ஒரு மிகப்பெரிய ஜென்சி போராட்டம் நடக்குது. சிறந்த கல்வி, ஹெல்த் கேர், ஈக்குவாலிட்டி, எலைட் ப்ரிவிலேஜ் போன்ற விஷயங்களை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஜென்சி போராட்டத்துடைய மிக முக்கியமான விஷயமாக பார்க்குறது, இது வெறும் அரசியல் போராட்டம் மட்டும் கிடையாது. அதை தாண்டி ஜென்சி தலைமுறையுடைய அதிருப்தியின் வெளிப்பாடு தான் இந்த போராட்டத்தின் மிக முக்கியமான கோர் பாயிண்ட். இந்த ஜென்சி போராட்டங்கள் பல நாடுகளில் நடந்தாலுமே அவங்ககிட்ட இருக்க ஒரு பொதுவான தன்மை அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டான ஒரு தலைமுறையின் அதிருப்தி. இந்த போராட்டம் முன்னெடுக்கிறதுக்கான பல காரணங்களில் மிக முக்கியமானது கரப்ஷன். பல வருஷமாக அரசியல்வாதிங்க லிவிங் தென் லார்ஜராக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் மக்கள் இன்றைக்கும் தண்ணிக்காகவும் வேலைக்காகவும் தெருவில் இறங்கி க்யூவில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. தென் அன்எம்ப்ளாய்மெண்ட். என்னதான் டிகிரி படித்தாலும் ஒரு பிரைட் ஃப்யூச்சருக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகவே இல்லை. ஸ்கூலில் டீச்சர் கிடையாது, ஹாஸ்பிட்டலில் மெடிசன் கிடையாது, சிட்டியில் பவர் கட். அடுத்து மிக முக்கியமானது டிஜிட்டல் சென்சர்ஷிப். இந்த ஜென்சி பீப்புளே ஆன்லைனில் பிறந்தவங்க தான். ஸோ இவங்கக்கிட்ட டிஜிட்டல் சென்சர்ஷிப் அப்படின்றது மிக எதிர்ப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பார்லிமெண்ட்டு, போலீஸு, கோர்ட்டு போன்ற இடத்துல ஒரு ரெப்ரசன்ட் ஜஸ்டிஸாக இவங்களுக்கு கிடைக்காதன் விளைவு இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஃபைனலி ஈக்குவாலிட்டி, ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான பல அம்சங்களில் இந்த போராட்டக்காரர்களை தங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் ஒரு வலுவான போராட்டமாக முன்னகர்த்தப்படுது. இந்த ஜென்னிசெட் போராட்டம் நம்ம தாத்தா காலத்து புரட்சி மாதிரி கிடையாது. இந்த ஜென்னிசெட் அப்படின்றவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அன்றைக்கி தேர்தல் அறிக்கை வச்சு சண்டை போட்டாங்க. இன்றைக்கி ஜென்சி மீம்ஸ் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. முன்னாடியெல்லாம் பேம்ப்ளெட் கொடுத்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. பட் இன்றைக்கி எல்லாமே நீங்கள் லைவில் பேச முடியும். நமக்கு தோன்ற தாட்ஸை மக்கள்கிட்ட நேரடியாக பேச முடியும். ஸோ சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸாக ஜென்சி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் தான் ரேலியே நடக்குது, டெலகிராமில் தான் ஸ்ட்ராட்டஜியை முடிவு பண்ணுறாங்க. என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி த வெப்பன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. ஸோ இது ஒரு டிஜிட்டல் கிளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு எல்லையே கிடையாது, இதை தடுக்கவும் முடியாது. இது ரொம்ப பரவலாக இன்னும் பல நாடுகளுக்கு போக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா முழுக்க இந்த ஜென்னிசெட் போராட்டம் பெருசாக பரவலனாலும் சில மாநிலங்களில் சில ஸ்பார்க் உருவாயிருக்கு. லடாக்கில் செப்டம்பர் 2025 இளைஞர்களால் மாநில அந்தஸ்தும் அரசியலமைப்பு சட்ட உரிமைகளும் வேணும் அப்படின்னு அமைதியான முறையில் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படுது. பட் அது வன்முறையில் தான் போய் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த போராட்டத்தை லோக்கல்ஸில் இருக்கவங்க சொல்கிறதுபடி பார்த்தா இது ஒரு ஜென்னிசெட் எழுச்சி அப்படின்னு அவங்க இந்த போராட்டத்தை சொல்கிறாங்க. நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய போராட்டம் இந்தியாவில் வரலனாலும் ரீஜனலாக அங்கங்கே சில போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அக்ராஸ் ஏஷியா முழுக்கவே இந்த ஜென்சி போராட்டம் அப்படின்றது தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஒரு நாட்டின் போராட்டம் இன்னொரு நாட்டு போராட்டத்துக்கு தைரியத்தை கொடுக்குது. ஒரு மீம் நேபாளிலேருந்து போடுறாங்க அப்படின்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் டெல்லி வரைக்கும் கேட்குது. 21st செஞ்சுரியுடைய போராட்டம், புரட்சி அப்படின்றதெல்லாம் ரீச்
வைரல், விஷுவல் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே தான் வந்து அடங்கும் போல். ஒவ்வொரு தலைமுறைக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது ஒரு மூமெண்ட்ஸோ இருக்கும். பூமர்ஸ்க்கு த கோல்டு வாரு, ஜென்எக்ஸுக்கு குளோபலைசேஷன், மில்லினியல்ஸ்க்கு த இன்டர்நெட் ரெவல்யூஷன், அதே போல் ஜென்சிக்கு இட்ஸ் எ ஜஸ்டிஸ். இந்த ஜென்சி போராட்டத்தில் அவங்க கேட்குறது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை கிடையாது. தே ஆர் ஆஸ்க் ஃபார் ஃபேர்னஸ். இந்த ஜென்சி போராட்டம் நேபாளிலேருந்து மொரோக்கோ வரைக்கும் நடக்கிறது வெறும் கோபத்தின் வெளிப்பாடு மட்டும் கிடையாது. இதில் நம்பிக்கை பற்றியும் மிக முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க கேட்குற மிக முக்கியமான கேள்வி, ஆர் வி லிசனிங்?